கள்ளக்குறிச்சியில் 5 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல மற்றும் ஒரு முறை துரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்ப நாம பாக்குறோம், மறுபடியும் இறப்பு பாக்குறோம். தமிழகத்துல இதற்கு முன்பு நடந்த பொழுது 22 நம்முடைய சொந்தங்கள் 22 பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்துல செங்கல்பட்டுல அப்ப திமுக என்ன சொன்னாங்க? இல்ல இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிச்சு நடக்குது, எப்பவாச்சும் நடக்கும் தானே, இதை வச்சுல அரசியல் பண்றீங்க, நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அப்பவே நாங்க ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மருவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி எல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மருவூர் ராஜாவின் மீது குண்டா ஆக்ட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில 5 பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க இறந்திருக்கிறவங்களை மட்டும் இன்னைக்கு மீடியால பாக்குறோம். ஆனா கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்துல பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க, டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல. அமைச்சர் பேரே நம்ம ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர். அவருடைய முதல் வேலை இந்த ப்ரொஹிபிஷனை கொண்டு வரணும், குறிப்பா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். அதுக்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக 2 ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது, பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு. அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொஹிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும். காரணம், அவருடைய பணி அவர் செய்யல. ஒர்க், அவருடைய பணி அவர் செய்திருக்கணும். முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10 பேரு, மறுபடியும் இன்னொரு ஊரு, இந்த கதை தொடர்கதையாக இருக்கக்கூடாது. ரெக்லெஸ்ஸா டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார்? இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். இப்பதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டையில 15/6/2024 இலுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு வரி தாக்குதல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.